ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் இந்த சாரதாம்மா இவ்வளோ கோவப்படுறாங்க, வன்மத்தை கக்குறாங்க. அந்த பையன்தான் வேணும்னு நீ போனோன்னா போ, எங்களை மறந்துடுன்னு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. இது சரியா? அதே போல் நிவின் சொல்கிறாரு, எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் இன்னமும் யமுனாவை பொண்டாட்டியாகவே ஏற்றுக்கல. சரியான பேச்சுவார்த்தை கூட கிடையாது. இதில் மாமியார் மச்சின்ச்சின்னு இவங்களெல்லாம் ஒரு உறவு முறை வச்சு கூப்பிடுறாரா? இது சரியா? ஆனால் ஒரு பொண்ணை பணத்துக்காக கல்யாணம் பண்ணி நம்ம விஜய் நாளடைவில் மாறி அவரோட ஃபுல்லாகவே ஒரு பொண்டாட்டிக்காக கொடுத்தாரு. அதனால் ஒரு மாமியார் மச்சின்ச்சின்னு சொல்லிட்டு அவங்க மேலெல்லாம் பாசத்தை காண்பிச்சு ஒரு வீடு நன்கொடையாக தராரு. அவ்வளோ அது அவர் பணக்கார திமிரில் தரலையே, ஒரு பாசத்தில் தானே, பொண்டாட்டி மேலே இருக்கிற லவ்வில் தானே கொடுக்குறாரு. அதை இந்த அம்மா புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. வேணாம் சாரதம்மா, பொண்ணுங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுக்க பாருங்கள். காவேரி விட்டு கொடுக்க தயாராகிட்டா. பொண்ணு எவ்வளோ அழறா, எதுக்காக அழறான்னு யோசிக்காமல் அவங்க கோவத்தை மட்டும் காட்டுறாங்களே தவிர அவங்க விட்டு கொடுக்க தயாராக வரல. ஆனால் அம்மா அப்பா ஃபோட்டோவை வச்சுக்கின்னு அழறாங்கன்னு தான் அந்த பொண்ணு தான் வாழ்க்கையை விட்டு கொடுக்க தயாராக வரா. காவேரி நான் விட்டு கொடுத்துட்றேம்மான்றா. அடுத்தது என்ன நடக்குதுன்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்டில் பேசுங்க. பை பை.